மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பஹரயாய கனிஷ்ட வித்தியாலய மாணவர்களுக்கு இன்று ஒரு விசேடமான நாள். நீண்ட காலமாக நிவர்த்திக்கப்படாத இவர்களின் பிரச்சினைக்கு கம்மத்து இன்று தீர்வை பெற்றுக் கொடுத்தது. பயில்கின்றனர். வறுமைக்கு மத்தியிலேயே மாணவர்கள் கல்வியை தொடர்கின்றனர். அருந்துவதற்கான குடிநீரை பெற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு கிணறும் உவர் நீராகும். கடந்த பல வருடங்களாக இந்த சவாலுடனேயே வெஹரயாய கனிஷ்ட வித்தியாலய மாணவர்கள் வாழ்கின்றனர். இந்த கிராமத்தில் வாழும் பெருந்திரளானோரும் சிறுநீரக நோயாளிகள். பாடசாலை மாணவர்களில் ஒருவரும் சிறுநீரக நோயாளி என்பதே துரதிருஷ்டவசமான சம்பவமாகும். வெஹரயாய கனிஷ்ட வித்தியாலய அதிபர் குறித்த பிரச்சினைக்கான தீர்வினை பெற்றுத் தருமாறு கம்னதுவிடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கமைய வெஹரயாய கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. வெள்ளவாய பிரதேச செயலாளர் கே ரவீந்திரா மாலனி, வெள்ளவாய பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் குமுதினி மாத்தோட்ட, நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கில பிரிவின் பணிப்பாளர் ரினாஸ் முகமது, நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி உதவி முகாமையாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, இலங்கை கடற்படையினர் லெப்டினன்ட் கமாண்டர் துஷாந்த் செரிமேவன், குடாஓயா போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி தினேஷ்குமார் ஹேரத் மற்றும் கம்மது பொதுச் செயலாளர் பிரசன்ன அத்துக்கூரல உள்ளிட்ட கம்மது குழுவினரும் இந்த கைங்கரியத்தில் இணைந்து கொண்டனர். நுகைகுட மிரிகானையைச் சேர்ந்த கலாநிதி பறக்கும் ஓவிட்டிகள திட்டத்துக்கான அனுசரணையை வழங்கியுள்ளார். இலங்கை கடற்படை திட்டத்துக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பினை நல்குகின்றது.